ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. தென் மாவட்டங்கள்ல மனசு உருகி வழிபடுற தெய்வம் கருப்பு. ஓகேவா? சோ அந்த கருப்பு தெய்வத்தை கருப்பு சாமியை மையப்படுத்தி படமா எடுத்திருக்காங்க. நீதிமன்றங்கள்ல நடிக்கிற அநீதியை தட்டி கேட்கிற மாதிரி இருக்கு. திரிஷா மேடம் வித்தியாசமான ரோலா நடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாம அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரி இருக்கு. அதே சமயத்துல ஆர்ஜே பாலாஜி சார் வந்து ஹீரோக்கு ஈக்குவலா ரோல் பண்ணிருக்காரு. ஹீரோக்கு ஈக்குவலா நடிச்சிருக்காரு. அதுவும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுப்பா. படம் நல்லா இருக்கு. குடும்பத்தோட பார்க்கலாம். எஸ்பெஷலி தென் மாவட்டங்கள்ல வந்து இது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும் சார். ஆக்சுவலா ஒரே ஒரு சீன் மட்டும் வேணும் தான் நம்மளோட சீன் ரிமூவ் ஆக்சுவலா இதுல வரல. அதனால ஒண்ணும் இல்லை சார். அந்த ஒரு சீன் தானே. நான் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்ஜே பாலாஜி சாரோட இன்டர்வியூ பார்த்தேன். அந்த வாட்டர்மெலன் சீன் வந்து ஆக்சுவலா யார் பண்ணாங்கன்னே நம்மளோட 2K கிட்ஸ்க்கு தெரியல. ஏன்னா வாட்டர்மெலனை பார்த்தாலே எல்லாருக்கும் நம்ம ஞாபகம் தான் வருது இல்லையா? ஸோ அந்த ஒரு கன்ஃபியூஷன் அந்த பல அவர் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு இன்டர்வியூல சொன்னாரு. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன், சரி அந்த டீன் ஒருவேளை இருக்கலாம் இல்லாம போகலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். அதனால ஒண்ணும் இல்லை சார். அந்த ஒரு சீன் மட்டும் தான் நம்ம போனோம். அடுத்த படங்கள் வந்து நேத்தா நான் ஒரு படத்துக்கு டப்பிங் பேசியிருக்கேன் சார். அதுல இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் ஆகிறேன். அது ஆகஸ்ட் மாசம் ரிலீஸ் ஆகும். ஸோ அடுத்தடுத்த படங்களை நம்மளோட இதை காமிச்சிக்கலாம். ஆல்ரெடி வாட்டர்மெலன் சீனை நம்ம 3 படத்துல பண்ணிட்டோம். பெரிய பெரிய படம் விஜய் சேதுபதி சார் படத்துல பண்ணிட்டோம். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி LIKல பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அக்யூஸ்னு ஒரு படம் வந்துச்சு. 3லயுமே நம்ம பிக் ஸ்கிரீன்ல ஒரே சீனை 3 தடவை கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால ஒன்றும் இல்லை சார். சரி அப்படிலாம் இல்லை சார். அப்படிலாம் இல்லை சார். வந்தவங்க எல்லாருமே சூர்யா சாரோட ஃபேன்ஸ் தானே. அவன் சூர்யா சாரோட ஆக்டிங்கை வந்து எல்லாரும் நல்லா பார்த்துட்டு ரசிச்சுட்டு சந்தோஷமா திருப்தியா தான் போறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு விருந்தளிச்ச மாதிரி இருந்துச்சு. பல போராட்டங்களுக்கு பின்னாடி, பிரச்சனைகளுக்கு பின்னாடி இந்த படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. நேற்று இதை விட கிரௌடு பயங்கரமா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலா இன்னும் கொஞ்சம் கிரௌடு கம்மியாயிருச்சு. புக்கிங்லாம் கம்மியானது காரணம் திடீர்னு இவங்க காலையில தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிக்கெட்ஸ். அதனால பல குழப்பங்களுக்கு இடையில இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்குப்பா. சார் விஜய் சார்னால தான், சாரி அப்படி கூட சொல்லக்கூடாது, சாரி, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவர்கள்னால தான் இந்த 9 மணி காட்சியே நடந்திருக்கு. அவருக்கு எல்லாருமே நன்றி சொல்றாங்க. தமிழ் திரையுலகம், ஆர்ஜே பாலாஜி சாரு, SR பிரபு அண்ணா எல்லாருமே பாக்குறேன் அவங்க ட்விட்டர் பேக்கத்துல முதலமைச்சருக்கு நன்றி சொல்லி போட்டிருக்காங்க. அவர்னாலதான் இந்த 9 மணி ஸ்பெஷல் ஷோவே கிடைச்சிருச்சு. இல்லாட்டி கிடைச்சிருக்காது இல்லையா? நிறைய இளைஞர்கள் ரசிகர்கள் திருப்தியா போறாங்கன்னா இதுக்கு காரணமே முதலமைச்சர் விஜய் சார் அவர்கள் தான். ரொம்ப சூப்பரா இருந்துச்சுப்பா. ஆக்சுவலா ஒரு லவ் ரொமான்ஸ் அந்த மாதிரி இல்லாம அநியாயத்தை தட்டி கேட்கிற மாதிரியா இருந்துச்சு இல்லையா? அது ரொம்ப வித்தியாசமான ஆங்கிள். திரிஷா மேடம் லைஃப்ல இது ஒரு வித்தியாசமான ஆங்கிளா இருந்துச்சு சார். ஆக்சுவலா அந்த பிரச்சனை முடிஞ்சு இருந்தாலும் என்னன்னா, ஒரு வாய்ப்பு கேட்டு போற புதுசா வர்றவங்களுக்கு இப்போ டிவி சேனல் நிறைய இடங்கள்ல குக் கோமாளி மட்டும் இல்லை சார். நான் பிக் பாஸ் போறதுக்கு முன்னாடியே ஒரு டிவி சேனலுக்கு ஒரு ஆடிஷன் போயிருந்தேன், வர சொல்லியிருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா பசங்களும் என் கூட வந்து அசிஸ்டண்ட்டை போய் பேசுவாங்க, என்கிட்ட வந்து பேசவே இல்லை. காரணம் நம்ம போனாலே என்னடா அது இவர் இங்கே வந்துட்டாரா, எல்லா பக்கமும் வாய்ப்புகள் நம்மளை தேடி வருது, நம்மளுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எங்க அடுத்த இவர் கண்டென்ட்டா மாறி வருவாரோன்னு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்காக சார் வாய்ப்பு கிடைக்கின்றக்காக நம்மளுக்கு நடந்த அநீதியே எனக்கு மூடி மறைக்க விரும்பல. டெலிவிஷனை பொறுத்த வரைக்கும் என்னை நல்லா தான் பயன்படுத்திக்கிட்டாங்க. டெலிவிஷனை நான் குறைய சொல்ல மாட்டேன். நான் போனேன், பிரச்சனையே ஆனாலும் எனக்கு வந்து பேமெண்ட்லாம் போட்டு விட்டாங்க சார் விஜய் டிவி. ஏன்னா நான் வந்திருக்கேன் இல்லையா, வந்திருக்கேன் அப்படியே ஷூட் பண்ணேன். எனக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு சில நபர்கள்னால பொறாமையினால பிரச்சனை பண்ணி இவரை அமிச்சுட்டா நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ற ஒரு ஆங்கிள் கொண்டு போறாங்க சார். நிறைய நபர்கள் சார், ஒரு ஆள் 2 ஆள்னு சொல்ல முடியாது. ஆல்ரெடி நடந்த பிரச்சனை நீங்களே பார்த்துருப்பீங்க. அந்த நபர்களோட இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த நபர்களோட எனக்கு எந்த வித முன்னுறதும் கிடையாது சார். நல்லா மரியாதையே தான். மேக்கப்பா சார்லாம் சார்ன்ற வார்த்தைக்கு மரியாதை பேசினதுல, ஏன்னா சீனியர் வயசுலயும் சீனியர் ஏஜ்லயும் சார் தான் நான் கூப்பிடுவேன். அவங்க கிட்ட எல்லாம் எனக்கு பழக்கமும் கிடையாது சார். ஏன்னா நான் சென்னையில இல்ல, நான் வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு உடனே மதுரைக்கு ஓடி போயிருவேன். ஸோ சம்மந்தமே இல்லாம நம்மளை வந்து அட்டாக் பண்ணி பிரச்சனை கிரியேட் பண்றதுக்கு காரணம் நம்மளோட வளர்ச்சி சார். பிக் பாஸ் போயிட்டேன் சார், ஒரு 4-5 படம் நடிச்சிட்டேன் சார். அடுத்த படங்களை நல்லா இதுதான் சார் இப்ப எல்லாருக்கும் பிரச்சனையா இருக்கு, கண்ணை உறுத்துது. கண்டிப்பா சார், கண்டிப்பா. அதான் அது அந்த பாதையை நோக்கி தானே போறோம், அந்த பாதையை நோக்கி தான் போறோம். கூடிய விரைவில் ஹீரோவை வளம் வந்துடலாம் சார். 1 or 2 இயர்ஸ்லாம் அது என்ன சொல்லும் வாய்ப்பு கிடைக்கிறதே கஷ்டமா இருக்கு. கேரக்டர் ரோல் 3 படத்துல நம்மள முகத்தை தான் காமிச்சிருக்காங்க. கேரக்டர் ரோல் ஃபர்ஸ்ட் வந்து விஜய் சேதுபதி சார் மாதிரி பவானி அவர் வரல, ஒரு வில்லன் கேரக்டர் கிடைச்சா நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி ஒரு வில்லனா வளம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்த வருஷம் பத்தி யோசிப்போம். வாட்டர்மெலனா சினிமாவிலே இன்னும் பிள்ளையார் சொல்லி விதையோ பொடலையோ சொல்லும், அதுக்கு நீ நீங்க சொன்னாப்புல கண்ணு நீங்க கேட்ட கொஸ்டின் சூப்பர் கொஸ்டின். அதாவது மக்கள் நினைச்சா 50 வருஷம் ஆட்சி கட்சி நடத்துனாங்க, 50 வருஷம் ஆட்சி நடத்துனாங்க, ஓகேவா, பெரிய லெவல்ல இருந்தாங்க. 14 மந்திரிகள் எல்லாத்தையுமே வந்து சுக்குநூறா உடைச்சு ஒருத்தர் உங்களை மாதிரி 2K கிட்ஸ் உங்களை மாதிரி நபர்களால போய் சிஎம் பதவியில உட்காந்துட்டாரு. மக்கள் நினைச்சா யாரனாலும் எந்த நேரத்துலனாலும் எந்த பதவியிலையும் உச்சத்துக்கும் கொண்டு போய் உட்கார வைக்க முடியுமா? இதுதான் நீங்க கேட்டது உண்மைதான். 2K கிட்ஸ் பசங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் ட்ரோல் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, இது பண்ணுவாங்க. நாள் ஆக 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 அவங்களுக்கு அது பிடிக்க ஆரம்பிச்சிருப்பா. பெரிய நடிகர்களுக்குமே ட்ரோல் மூலியமா தான் பெருசா ஃபேன்ஸ் கிளப் உருவாச்சு. உண்மையா இல்லையா? விஜய் சார் வந்து ஆட்சி வந்து 1 வாரம் ஆகுது, ஆனா அவர் மேல நிறைய விமர்சனங்கள்லாம் வருது. சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு கண்ணு. மதுவிலக்கு அமல்படுத்திட்டாருல, நிறைய மதுபான கடைகளை மூடி இருக்காரு. இது ஒரு பெரிய சமுதாய சீர்திருத்தம் சார். அனைத்து குற்றங்களும் நடக்கிறதுக்கு ஒரே காரணம் மதுதான்.
அதையே ஒழிச்சிட்டாரு. நிறைய இளைஞர்கள் வந்து இதுல வந்து தப்பிச்சிட்டாங்க. ஓகேங்களா? சோ இந்த மதுபானங்களை மூடினது மூலியமா நிறைய இளைஞர்கள் கெட்ட பழக்கங்களுக்கு ஆளாக மாட்டாங்க. நிறைய குற்றச்செயல் வந்து கம்மியாகும். அவர் நினைச்சிருந்தா மதுபானத்துல அதிகமா இன்கம் வருது, நம்ம மூட வேணாம்னு நினைச்சிருக்கலாம். அவர் சூப்பர் ஸ்டெப் எடுத்திருக்காரு. நம்ம பரவாயில்ல. அதை விட பக்கத்துல ஓபன் பண்றாங்க. அது மூடதான் சொல்லிருக்காங்க. ஸ்கூல் கோவில் பக்கத்துல. ஆக்சுவலா கொஞ்சம் கொஞ்சமா தானே சார் எடுக்க முடியும். 700 ஒயின் ஷாப் ஒரே டைம்ல, ஏன்னா அதிக இன்கம் வருதுன்றத பத்தி கவலைப்படாம உடனே 700 ஒயின் ஷாப் மூடி இருக்காருன்னா அவருக்கு நம்ம தலை தான் வணங்கணும். இது ஒரு பெரிய டிசிஷன் தான். என்ன சார்? முதல்ல அந்த பண்ண இல்லை சார் கருப்பா அப்படின்னா நான் ஏதாவது நினைச்சு காட்டவா? கர்ணன் படவுமா? அதனால அந்த மாதிரி பிரச்சனை போச்சுமா, மக்கள் கிட்ட அது விழிப்புணர்வை ஏற்படுத்திட்டோம். என்னதான் இருந்தாலும் பசுத்தோல் போர்த்திய புலிகளை பத்தி வெளியில மக்களுக்கு தெரியும் இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. என்ன இன்டர்வியூ எடுத்த நிறைய பேர் பொண்ணுங்க இருக்காங்கப்பா, நிறைய பேர் ஃபேன்ஸ் எல்லாம் நம்பர் வாங்கியிருக்காங்க. ஒரு அளவுக்கு மேல யார்ட்டையும் பேச மாட்டேன். அந்த நாகரிகம்ன்றது நம்மளுக்கே தெரியும். ஓகேவா? அந்த லெவல்ல தான் பண்ணுவோம். ஒருத்தவங்க மேல குறை சொல்லணும்னா அப்படித்தானமா பண்ணுவாங்க. ஆதாரம் இல்லாம, எவிடன்ஸ் இல்லாம ஏதாவது பண்ணுவாங்க. அவங்களுக்கு சப்போர்ட்டா ஒரு சில பேர் வச்சு பண்ணுவாங்க. பட் பழகிற மக்களுக்கு எல்லாம் தெரியும்ல, ஆஹா இவர் நம்ம கிட்ட யாருக்கா மெசேஜ் பண்ணா திருப்பி மெசேஜ் கூட பண்ண மாட்டேப்பா. முக்கியமான ஆட்கள் செலக்ட் பண்ணி தான் நான் பேசுவேன். ஸோ சமுதாய ஊடகங்கள்ல நிறைய பேர் ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணி அதெல்லாம் நம்மளுக்கு மெசேஜ் அனுப்பிச்சு கெட்டவங்களாக்க ட்ரை பண்றாங்க. பட் உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸோட நிறைய மீடியா பவர் இருக்கனால யாரும் நம்மளை அழிக்க முடியல. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட். இல்லம்மா, அது அந்த பிரச்சனைமா எல்லைக்கே இருக்கு இல்லையா? ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு, அதுல நம்ம ஒரு பிளேயர் இருந்துச்சு, அதை பாக்குறதுக்காக போனோம். திடீர்னு 4 மணி கொக்கத் கோமாளி வாய்ப்புக்காக போனோம். வாய்ப்புக்காக போன இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள். ஓகேப்பா, பிரச்சனைகள், சவால்கள், இது எல்லாத்தையும் பெரிய பெரிய நடிகர்களே சமாளிக்கிறப்ப நம்மளும் சமாளிச்சுதான் ஆகணும். ஆனா இப்போ ஏன் உங்க சீனை படத்துல வைக்கல? ஏன்னா நேத்து நீங்க வந்து ஆர்ஜே பாலாஜி சார் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். அவரோட பேட்டி வந்து வாட்டர்மெலன் சீன் வந்து இப்போ உள்ள டிக்கெட்ஸ்லாம் அது யார் பண்ணாங்கன்னே தெரியல. ஒரு மக்கள் மத்தியில குழப்பமாகுது. அது ஒருவேளை அந்த சீனை கூட நம்ம ரிமூவ் பண்ணலாமான்னு நினைச்சேன் சார் சொல்லியிருந்தாரு. ஸோ அது கூட காரணமா இருக்கலாம். அதனால ஒண்ணும் இல்லை. ஒரு சீன் தானே, ஒரு நாள் தானே நம்ம பண்ணோம். அதனால ஒண்ணும் இல்லை. மற்ற படங்கள்ல நம்மளுக்கு இல்ல, நீங்க ஒரு எதிர்பார்ப்போட வந்திருப்பீங்க. அந்த எதிர்பார்ப்பு வந்து நான் எப்பயுமே வந்து ஃபுல் இதா போக மாட்டேங்கன்னு. எப்பயுமே அந்த காரியம் நடந்தாதான் அது சக்சஸ் நான் நம்புவேன். எந்த ஒரு விஷயம் கண்ணு முன்னாடி நடந்ததுக்கு அப்புறம் தான் நான் நம்ப ஆரம்பிப்பேன். அதுக்கு முன்னாடி வந்து நான் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற மாட்டேப்பா. நம்மளுக்குன்னு கிடைக்கிறது படி இழக்கிறது வந்துகிட்டு. ட்ரைலர்ல வந்து உங்க இதை பார்த்து தானே நாங்கெல்லாம் வந்தோம். இல்லம்மா, ட்ரெயிலர்ல வாட்டர்மெலன் ஆமா நல்ல வரவேற்பு வந்துச்சு. நிறைய குழப்பங்களும் வருதுலப்பா. ஸோ நிறைய குழப்பங்கள் வர்றப்ப அது வந்து ஒரு பெரிய ஸ்டாருக்கு வந்து அவங்களுக்கு எதுவும் பிரச்சனை வரக்கூடாது. இப்போ படத்துல உங்க சீன் இல்லைனாலும் பரவாயில்ல, அந்த வாட்டர்மெலன் சூர்யா சார் பண்ணுவார்ல, அந்த சீனே இல்லையே, அதை பத்தி தான் கேட்கிறேன். அது டைரக்டரோட மைண்டு தானே மகனே. அந்த சீன் வந்து என்னன்னா, நம்ம வந்து அதிகமா பண்ணி வாட்டர்மெலன் ஸ்டார்னா நம்மன்ற மாதிரி மக்கள் மத்தியில ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. ஸோ அதெல்லாம் காரணமா கூட எடுக்கலாம். அதை போட்டாங்கன்னா திருப்பி ஏதாவது ஒரு சர்ச்சைகள் வரும். அதாவது வேண்டாதவங்க ஏதாவது சர்ச்சைகளை கிளப்பக்கூடாது எதுக்கு அப்படின்னு கூட நினைச்சேன். உங்களுக்கு அதை ஏமாற்றம் தானே, நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படிலாம் இல்லப்பா. நான் ஆல்ரெடி பிக் ஸ்கிரீன்ல நான் முதல்ல வந்து வாட்டர்மெலனோட 3-4 நான் நடிச்ச 3 படத்துல வாட்டர்மெலன் சீனை கொண்டு வந்துட்டேன். அதனால எனக்கு அது ஒன்றும் பெருசா தெரியாது. ஏன்னா ஆல்ரெடி அந்த தாகம் தீந்தாச்சு. இன்னுமே திருப்பி வாட்டர்மெலனை கொண்டு வந்தோம்னா நம்ம கேரக்டர் ரோலை ப்ளே பண்ணணும் இல்லையா? இல்ல இப்போ இல்ல உங்க ஃபேன்ஸ் எல்லாம் அதுதானே எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்திருப்பாங்க, அதுக்கு கேட்டேன். வேற ஒன்றும் அப்படி இல்லப்பா. எல்லா தரப்புக்குமே அதாவது வாட்டர்மெலன் சீனை ஆல்ரெடி பிக் ஸ்கிரீன்ல பாத்துட்டாங்க. இனிமே அவங்க வித்தியாசமான கேரக்டரை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்க. அது கூடிய விரைவில் வந்துடும். சரி.